ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு பொங்கல் வீடியோ எடிட்டிங் இதை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொலேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 ஃபோட்டோஸை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி 3 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஜூம் பண்ணணும்னா நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே அலைட்மெண்ட்டாக இருக்கான்றதை இங்கேயே செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே பாருங்கள் கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோவில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. கீழே 1:1 ரேஷியோ ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்போ இன்ஷாட்டில் எடிட் பண்ண உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ மேலே இப்போ டச் பண்ணி இப்போ நான் எப்படி மேலே வந்து செட் பண்ணுறேனோ கீழே ஸ்பேஸ் இருக்கும், பட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ண முடியும். எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணுறதா தான் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி ஸ்பேஸில் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் கிட்ட செட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு சாங்ஸை நீங்கள் ஓனாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஓனாக நீங்கள் என்ன சாங்ஸ் எடிட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு சாங் ஆட் பண்ணிவிட்டு அதில் வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், சாங் வந்து நீங்கள் ஓனாக உங்களுக்கு என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.